இங்க உயர்நீதிமன்ற நீதிபதி நம்ம ஏதாவது உத்தரவு பிறப்பிச்சு அதை விமர்சனம் பண்றாங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஆனா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு வேற முறை சம்பவம் வந்து நீங்க நடந்திருக்கு. சனாதனத்தை எதிர்த்து அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் கவாய செருப்பை கொண்டு எரிய பார்த்திருக்காரு. உடனே அங்க இருந்த நீதிமன்ற காவலர்கள் அவர் வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனா கவாய் ரொம்ப கூலா தான் ஹேண்டில் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் என்னை வந்து எந்த இதுலயும் பாதிக்காது, வழக்க நடத்துங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு வழக்குக்குள்ள வந்து போயிட்டாரு. இந்தியாவில் சனாதனத்தை அவமானப்படுத்தினா ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்லியிருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விவாதமும் சமூக வலைதளத்தில் நடந்துகிட்டு இருக்கு. தலைமை நீதிபதிக்கே இந்த கதியானலாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அங்கே இன்னொரு வழக்குமே இன்னைக்கு வந்திருக்கு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அந்த போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரேன்னு மோசடி பண்ணி அதில் வந்து அமைச்சராகி அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் வேணுமான்னு கேட்டு அதுக்கப்புறம் 2வது தடவை அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி தான் ஜாமீனே வாங்கினாரு. இந்த உத்தரவை பிறப்பிச்சது யாருன்னா நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் ஓகா. அவர் தான் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. இப்போ அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு மனு போட்டிருக்காங்க. என்னன்னா செந்தில் பாலாஜி தரப்புல அந்த ஜாமீன் நிபந்தனைகள்ல தளர்வு வேணும், அதுல இந்த பேராகிராஃப்லாம் சொல்லி அதுலலாம் கொஞ்சம் டவுட் இருக்குங்கிற மாதிரி அங்க போயிருக்காங்க. இப்போ வந்து நீதிபதி சூரியகாந்த் அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஏன் இது வந்து அந்த ஜட்ஜ் ரிட்டையர் ஆனோன்னு நீங்க இப்படி ஒரு மனுவை போடணும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதாங்க அரசியல். அதான் கோர்ட்ல அந்த அரசியல்லாம் செல்லுபடி ஆகுமா? அவங்க வந்து நிறைய கேள்விகளையும் நீதிபதிகள் முன் வச்சிருக்காங்க. கபில் சிபில் தான் இவருக்கு ஆதரவா வாதாடினாரு. அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் வந்து இப்பதான் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு, அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அமைச்சரா இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னு வந்து கேட்க, நாங்க வந்து யாரையும் வந்து அமைச்சராகிறதுல இருந்து நாங்க தடுக்கணுங்கிறது இல்லை. ஆனா இவர் இதுக்கு முன்னாடி அமைச்சரா இருந்தப்ப சாட்சியங்களை கலைக்கிறாரு இவர் அதிகாரத்தை பயன்படுத்திங்கிற விஷயம் இருந்ததுனாலதான் ஜாமீனே வந்து நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். இப்பயும் நாங்க தடுக்கல, அவர் வேணா அமைச்சராகிக்கலாம். ஆனா அவர் அமைச்சரான நாள்ல இருந்து நாங்க வந்து அவர் இந்த சாட்சியங்களை கலைக்க முற்பட்டாருன்னா திரும்பியும் ஜாமீன் கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமைச்சராகுங்க, அதுக்கப்புறம் நீங்க பண்றதை பார்த்துட்டு ஜாமீனை கேன்சல் பண்ணிடுவோங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை மணி தான் அடிச்சிருக்காங்க நீதிபதிகள். சரி, இப்ப அமைச்சர் ஆவாரா? 10 ரூபா 10 ரூபா பாலாஜின்னு எல்லாரும் கிண்டல் பண்றதா நம்ம சொல்றோம். ஆமாமா, பிரேமலதா பண்ணியிருக்காங்க. விஜய் கூட போய் பண்ணாரு, பாடினாரு.